வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் போயிருக்காரு. பிஎம் இஸ்ரேல் போக போறாரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே இந்தி கூட்டணி கதரோன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி மோடியுடைய இஸ்ரேல் பயணத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு படத்தில் எம்எஸ் பாஸ்கர், தலைவரே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னோடனே ராதாரவி, கண்டிச்சுக்கோ, உன்னை யார் இப்போ வேண்டானது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ராதாரவி சொல்லுவார்ல, அப்படி தான் ஒட்டுமொத்த பாஜகவினரும் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியா, கதறல் சத்தம் பத்தலை, இன்னும் சத்தமாக கண்டிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கலாய்க்கிறாங்க. பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோடி இஸ்ரேல் போகட்டும், இஸ்ரேலில் நெதன்யாகுவை சந்திக்கும் போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் காசால அமைதி திரும்பவும் மோடி அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி பதிவு போட்டிருக்காங்க. பிரியங்கா காந்தி தான் பாராளுமன்றத்தில் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்கல்ல. ஒரு பேக்கில், அவங்க கொண்டு வந்த பேக்கில் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருந்துச்சு. அதனால் பிரியங்கா காந்தி கிட்ட இருந்து இது மாதிரியான அறிக்கையெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான். ஒட்டுமொத்த காங்கிரஸ், திமுக, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மோடியுடைய இஸ்ரேல் பயணத்தை கண்டிச்சுக்கிருக்காங்க. இஸ்ரேலில் என்ன நடந்துச்சு? மோடிக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெஞ்சமின் நெதன்யாகு வழங்கியிருக்காரு. விமான நிலையத்துக்கே வந்து பெஞ்சமின் நெதன்யாகு நம்ம பாரத பிரதமருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக பிரைம் மினிஸ்டர் எப்போ தெரியுமா இஸ்ரேல் போனார்? 2017. அப்பையும் இஸ்ரேலுடைய ஹெட்டாக பெஞ்சமின் நெதன்யாகு தான் இருந்தார். இப்பையும் இஸ்ரேலுடைய பிஎம்மாக பெஞ்சமின் நெதன்யாகு தான் இருக்கார். இங்கேயும் நம்ம பிஎம் மோடி தான் பிஎம், அங்கேயும் நெதன்யாகு தான் பிஎம். செம ரெஸ்பான்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு. பார்லிமெண்ட்டில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இஸ்ரேல் பார்லிமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா பேர்? நெசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்ரேல் பார்லிமெண்ட்டை நெசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு உலக நாடுகள் அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருதை வழங்குறது வழக்கமான ஒன்றாயிருச்சு. அந்த வகையில் இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்ம பிஎம் மோடிக்கு அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான ஸ்பீக்கர் ஆஃப் த நெசெட் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? ஹமாஸுடைய காட்டு மிராண்டித்தனமான தீவிரவாத தாக்குதல் அக்டோபர் 7 அட்டாக் பண்ணானுங்களே, அதை மிக கடுமையாக கண்டிச்சிருக்காரு. எப்போதுமே இந்தியா இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கும். அக்டோபர் 7 டெரர் அட்டாக் நடந்தப்ப பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களோட இந்தியா இருந்துச்சு, எப்பயும் இஸ்ரேல் மக்களோட தான் இந்தியா இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜை பிரைம் மினிஸ்டர் நெசெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிருக்கு. ஒட்டுமொத்த இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே எழுந்து நின்று கிளாப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச் எந்தெந்த இடத்துக்கு போகிறாரோ அங்கே பர்டிகுலராக ஸ்பெஷலாக சில விஷயங்கள் பேசுவார். அந்த வகையில் இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் பிஎம் சொல்கிறாரு, இந்தியா அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலை அங்கீகரித்த நாள் இருக்குல்ல, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. 1950 செப்டம்பர் 17 தான் இந்தியா அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலை அங்கீகரித்தது. அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேச ஒட்டுமொத்த இஸ்ரேல் பார்லிமெண்ட்டும் கிளாப்பு தான், எழுந்து நின்று கரகோஷம் தான். பிரதமருடைய இஸ்ரேல் பயணத்தையொட்டி பெஞ்சமின் நெதன்யாகு அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணியை அறிவிச்சிருக்காரு. ஹெக்ஸாகன் ஆஃப் அலையன்ஸ், அதாவது தமிழில் சொல்லணும்னா அறுகோண கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை அறிவிச்சிருக்காரு. நிறையா முக்கியமான அமைப்புகள் இருக்குல்ல, குவாட் அமைப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா G7, G20, பிரிக்ஸு, SCO, இது மாதிரியான அமைப்புகள் உலக அளவில் இருக்குது. அது மாதிரி இப்போ புதுசாக இஸ்ரேல் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஹெக்ஸாகன் ஆஃப் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுகோண கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. இந்த அலையன்ஸில் மொத்தம் 6 நாடுகள் இருப்பாங்க. இந்த 6 நாடுகள் மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் அமைதியை வந்து தக்க வைக்க இந்த அமைப்பு செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிச்சிருக்காரு. இப்போ 4 நாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா, இஸ்ரேல், கிரீஸ், சைப்ரஸ். இந்த 4 நாடுகள் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறுகோண கூட்டணியில் இன்னும் பேலன்ஸ் 2 நாடுகள் சேர்க்கப்பட இருக்கு. இந்த 2 நாடுகள் மத்திய கிழக்கு நாடாக இருக்கலாம், இல்லை ஏசியாவில் இருக்கக்கூடிய 2 நாடுகளாக இருக்கலாம், இல்லை ஆப்பிரிக்கன் கண்ட்ரியாக இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த அறுகோண கூட்டணி பெஞ்சமின் நெதன்யாகுவால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா இதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸாக சேர போகிறாங்க. இது பாகிஸ்தானுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் இந்த அறுகோண கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டருக்கு இஸ்ரேலில் இரவு விருந்து வந்து கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. அப்போது பிரைம் மினிஸ்டரை விருந்துக்கு வரவேற்பதற்காக பெஞ்சமின் நெதன்யாகு தயாராக இருந்திருக்காரு. பெஞ்சமின் நெதன்யாகுவை பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னா, இந்திய பாரம்பரிய உடைய பெஞ்சமின் நெதன்யாகு உடுத்தியிருந்தார்.
பிரைம் மினிஸ்டர் எப்போதுமே உடுத்தக்கூடிய உடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியான உடையை பெஞ்சமின் நெதன்யாகு உடுத்தி மோடிக்கு வெல்கம் பண்ணியிருக்காரு. நெசட்டில், அதாவது இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் கூட மோடி கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு இஸ்ரேல் எம்பிக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோலாம் செம்ம ட்ரெண்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களும் பிரைம் மினிஸ்டருடைய, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்போம்ல, வாழ்த்து தெரிவித்து, அது மாதிரி மோடியுடைய இஸ்ரேல் பயணத்துக்கு இஸ்ரேல் பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி தெரிவித்து ஒவ்வொருத்தங்களும் மோடியை வரவேற்று சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுக்கிருக்காங்க. அவ்வளவு பெரிய கிராண்ட் வெல்கம் பிரைம் மினிஸ்டருக்கு இஸ்ரேலில் வழங்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை ஷேர் பண்ணி என் பிரைம் மினிஸ்டர் என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஃபயர்வுட இந்தி கூட்டணி ஒட்டுமொத்தமாக சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.